ரிஷிவந்தியத்தோட எம்எல்ஏவா இருக்கவரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட முடிசூடா மன்னனா வலம் வராராம். அவர் ஏன் முடிசூடா மன்னனா இருக்காருன்னு கள்ளக்குறிச்சி மக்கள்கிட்ட கேட்டா தெளிவா சொல்லுவாங்க. அந்த அளவு மக்களுக்காக அவர் அங்க பண்ணிட்டு இருக்காராம். திரு வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் 2016 ரிஷிவந்தியம் தொகுதியில ஜெயிச்சு முதல் முறையா எம்எல்ஏவா சட்டமன்றம் போனாரு. 2021 கிட்டத்தட்ட 41,728 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சு ரிஷிவந்தியம் தொகுதியை தன்னுடைய கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டார். இவர் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டத்தோட திமுகவோட மாவட்ட செயலாளரா இருக்காரு. இவரை இந்த மாவட்ட நிர்வாகிகளும் கட்சியில இருக்கவங்களும் ஒரு ஸ்டார் மாதிரி தான் பாக்குறாங்க. அதுக்கு காரணம் எப்பவுமே அவர் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் குஷிப்படுத்திக்கிட்டே இருப்பாராம். அது மட்டும் இல்லாம இவருக்கு போன மாசம் பிறந்தநாள் வேற வந்திருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோவில்ல தன்னோட பிறந்தநாளை கொண்டாடினப்போ கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் மட்டும் இல்லாம தன்னோட பக்கத்து மாவட்ட நிர்வாகிகளும் கலந்துகிட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இவர் அங்க மட்டும் இல்ல, சுத்து வட்டாரத்திலேயே ஃபேமஸா. அந்த மாவட்டத்தில் இருக்க எல்லா கோயில் கும்பாபிஷேகம் திருப்பணின்னு எதுவா இருந்தாலும் இவரோட பங்களிப்பு பெரும் அளவுல இருக்குமா. இவருக்கு திரு அண்ணாமலையாரோட அருளும் அண்ணாமலை நகரத்தோட அமைச்சரோட செல்ல பிள்ளையாவும் இருக்கிறதுனால இவரு அங்க ஒரு முக்கியமான ஸ்டார் தான். 2026 இவர் ரிஷிவந்தியம் தொகுதியிலே போட்டியிட போறாரா? அப்படி போட்டியிட்டா எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவார்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.